பேசியிருக்காரு. நான் புக் ரீடர், தியேட்டர் ஆர்டிஸ்ட், பட் ஆல்சோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். லாஸ்ட் ஏபிஎம் ஷார்ட் ஃபிலிம் கான்டெக்ட் வச்சுருந்தோம். ஸோ நல்ல ஒரு தலைப்பில் பண்ணியிருந்தாரு, ஹவு டு அச்சீவ் வேர்ல்ட் பீஸ். ஸோ வாங்க நம்ம ஹரியை கேட்கலாம். வாங்க. தமிழ் மொழி உலக மொழிகளுக்கு தலைமை மொழி என்று திருக்குறளுக்கு உரை எழுதிய அறிஞர் பரிமையாளர்களால் புகழப்பெற்ற நம் தாய்மொழியால் இணைந்து இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தமிழ் வணக்கங்கள். பிப்ரவரி மாதம் காதலுக்கு உகந்தது அப்படின்றதுனால அகஸ்தியர் கலைமன்றம் காதல் அன்றும் இன்றும் தலைப்புல பேச சொன்னாங்க. இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கும் எங்க அம்மாக்கும் முதல்ல ஞாபகம் வந்தது கவிஞர் கண்ணதாசன் வரிகள் தான். சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராய் நாளும் வானல் தமிழ் வானல் ஜொலித்தால் அப்படின்னு எழுதியிருப்பாரு. காதலை பத்தி பேசணும், அதை தமிழ பேசணும் அப்படின்றப்போ எப்படிங்க ஆண்டாள் பத்தி பேசாம இருக்க முடியும்? ஆண்டாள் கண்ணீர் மீது வைத்திருக்கும் பக்தியும் காதலும் நம்மளுக்கு கொடுத்ததுதான் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும். திருப்பாவையில ஆண்டாள் தான் ஒரு ஆயர் குலத்து பெண்ணாகவும் தன்னுடைய ஊரு ஆயர்பாடியாகவும் தன்னுடைய கோயில் நந்தகோபனுடைய மாளிகையாகவும் தான் கருதி பாடியிருப்பாங்க. தன்னுடைய 30 பாசுரங்களை ஒரு தனித்துவமான முறையில பிரிச்சிருப்பாங்க. முதல் 5 பாசுரங்கள்ல பாவை நோம்புனா என்ன, அதை எப்படி கடைபிடிக்கணும், அதுக்கான விதிமுறைகள், இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. வையத்து வாழ்விற்கான 2வது பாசுரத்துல பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையட்டழுதும் மலரட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் அப்படின்னு பாவை நோம்புக்கான விதிமுறைகளை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. விதிமுறைகளை சொல்லும் பொழுது கூட ஆண்டாள் தொடை காதலை காமிச்சிருக்காங்க. எப்படின்னா, தான் ஒரு ஆயர்பாடு பெண்ணாக கருதிய ஆண்டாள் ஆயர்பாடியில எதெல்லாம் சுலபமா கிடைக்குமோ, அதாவது பால், நெய், பால் சார்ந்த பொருட்கள், இதெல்லாம் எனக்கு சுத்தியே இருந்தாலும் நான் இதெல்லாம் தான் சாப்பிடாம விரதம் இருந்து என்னுடைய காதலை காமிப்பேன்னு மன உறுதி மூலமா தன்னுடைய காதலை ஆண்டாள் காமிச்சிருக்காங்க. 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் தன்னுடைய தோழிகள் ஒருத்தர் வீட்டுக்காக போயிட்டு எல்லாரும் எழுப்பி கண்ணனுடைய புகழை பாடி அவங்கள வாங்க நம்ம போய் கண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. இப்போ நம்மளுக்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்கு பிடிச்ச கலைஞர் இந்த மாதிரி நடிப்பார் தெரியுமா, எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் இந்த மாதிரி எழுதுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம கூட்டிட்டு போவோம்ல பாக்குறதுக்கு. அதே போல ஆண்டாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தோழியையும் பார்த்து நீயும் நடவா கண்ணனை பார்க்கலாம், நீயும் நடவா பாவை நோம்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. கீழ்வான வெள்ளண்டரும் என்ற 8வது பாசுரத்துல போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது என்னோட எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்னையும் கூட்டிட்டு போவேன், நான் எல்லாரையும் கூட்டிட்டு தான் கண்ணனை பார்க்க போவேன் அப்படின்னு தான் கண்ணனோட ஒரு பெரிய ரசிகை இன்னும் நிறைவேற்றிருக்காங்க ஆண்டாள். 16வது பாசுரத்துல இருந்து 30ஆம் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் நந்தகோபனுடைய கோயிலுக்கு போயிட்டு, அதாவது வீடுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் எழுப்பிட்டு கண்ணன் கிட்ட தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் சிறந்த பக்தியின் நோக்கம் சரணாகதி. சரணாகதி அப்படின்னா உன்னை மறவாத வரம் கொடுன்னு நம்ம கடவுள் கிட்ட கோரிக்கையா கேட்கறது. இதை ஆண்டாள் சிற்றம் சிறுகாலன்ற 29வது பாசுரத்துல சொல்லியிருப்பாங்க. எற்றைக்கும் ஏழை பெருவிற்கும் உன் தன்னோடு உற்றுவமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேதோ ரொம்பவாய் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆண்டாளின் காதல் மூலமா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் இல்லைங்க, மன தெளிவு, தைரியம், விடாமுயற்சி, சரணாகதி போல நம்ம எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். திருப்பாவையில காதலா ஆரம்பிச்ச ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று உத முத்துணை தானும் நிறைந்தாழ்ந்த பந்தற்கு மைத்துணன் நம்பி மதுசூதரன் மந்தியன் கைத்தளம் பற்ற கணாக்கண்டே தோழினான் அப்படின்னு தன்னுடைய காதல் கல்யாணத்தை முடிச்சுதான் எழுதியிருப்பாங்க. கனவுகள் என்பது நாம் தூங்கும் போது வருவதில்லை, நம்மை தூங்க விடாமல் செய்வது அப்படின்னு நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. ஆண்டாளின் காதல் பக்தியோட கனவு கண்டோம்னா அந்த கடவுளை கூட கணவனா அடையலாம் அப்படின்னு நிரூபிச்சிருப்பாங்க. ஆண்டாளின் இந்த தெய்வீக காதல் நாம் அனைவரும் என்றென்றும் போற்றுவதற்கு உரியது என்று கூறி நல்ல வாய்ப்பு நாங்கள் நல்லோருக்கு நன்றி பாராட்டி நன்றி. ரொம்ப நன்றி ஹரி, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹரிக்கு இன்னொரு கிளாப் பண்ணாமல் நம்ம அடுத்து கேட்கறது பார்த்தீங்கன்னா நம்ம